டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு கேட்டால் சூப்பராக இருக்குன்னு சொல்லி ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாரு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்மா. நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி எள்ளு உருண்டை செய்ய போகிறோம். 1 கிலோ எள்ளு வாங்கி நல்லா கழுவி காய வச்சாச்சு. வெயிலில் தான் நல்லா காய வச்சுருக்கேன். இதை நல்லா சூடு பறக்க வறுத்துருவோம். எந்த எள்ளு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். நல்லா எள்ளு வறுக்கணும், வாசம் நல்லா மணக்கணும், நல்லா வெடிக்கணும். இந்த பாருங்கள் எப்படி வெடிக்குது. கருக விடாமல் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துருங்க. எள்ளு உருண்டை வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றதோட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள் சூடு ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 1 கிலோ எள்ளுக்கு நான் 1/2 கிலோ நாட்டு சக்கரை போட்டிருக்கிறேன். நீங்கள் சுகர் வேணால் இன்னுமே கம்மி பண்ணிக்கலாம். 1/2 கிலோ தாராளமாக இருக்கும். நம்ம எள்ளு அரைக்கும் போது அதோட நாட்டு சக்கரையும் சேர்த்து போட்டு அரைச்சிடணும். தனித்தனியாக அரைக்கக்கூடாது. 2ஐயும் மிக்ஸ் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. சூடு ஆற விட்டி கொஞ்சம் அமர்த்தி போட்டு கொஞ்சம் ரொம்ப சூடாகாமல் கொஞ்சம் அரைங்க. கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இந்த எள்ளு மிட்டாய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கடையில் வாங்குகிற டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்காது. இந்த டேஸ்ட்டு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா எல்லாத்தையும் நம்ம அரைச்சி இது வரைக்கும் நீங்கள் எள்ளு மிட்டாய் செய்யலைன்னா ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். நல்லா நைஸாக வந்து அரைச்சிருங்க. அரைச்சி அப்படியே இறுக்கி அப்படியே உருண்டையை பிடிச்சிருங்க. உங்களுக்கு பிடிக்க வரலன்னா கொஞ்சம் நெய்யை சூடு காட்டி அந்த எள்ளில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டிங்கன்னா ஈஸியாக பிடிக்க வந்துடும். நல்லா டைட்டாக பிடிச்சிருங்க. இதை ஒரு டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி ஸ்கூல் விட்டு வந்தோன்னா குழந்தைங்களுக்கு ஒரு பால் கொடுத்திங்கன்னா அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். கால்சியம் அதிகம் உள்ளது. இதோட நம்ம வேணால் நிலக்கடலையை கூட வறுத்து சேர்க்கலாம். இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கம்மா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.